மாதம்னா மே மாதம் ஒரு மாதம் லீவ் போட்டு, அதாவது மெட்ராஸில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் முடிக்கிற மாதிரி ஒரு வண்டியிலேயே டூர் போகலான்ட்டு இருக்கேன். முதல் தமிழ்நாட்டை சுற்றி பார்ப்போம், அப்புறம் வெளிநாட்டை சுற்றி பார்ப்போம். எப்படி நான் எதிர்பார்த்த பதில் தான் வந்திருக்கு. வண்டி ஓட்ட தான் ஆள் வேணும். 1,00,000 வேணுங்க. 1,00,000 இருக்கு. நம்ம போகிறோன்னு சொன்னால் போதும். ஸ்பான்சர் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஆட்டோ எடுத்துருவோம், வாடகை சைக்கிள் எடுக்கிறாப்புல ஆட்டோ எடுத்துருவோம். பாயை கூட்டிட்டு போயிடும். பாயை கூட்டிட்டு போயிடும், அவ்வளோதான். எஸ்பி என்ன இருக்காங்க, என்ன மற்றவங்களாம் காணாமல் போயிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, காலையில் வந்தீங்க போனீங்க, வந்தார்கள் சென்றார்கள் சென்றார்கள். இது மாதிரி நான் சொன்னேன்ல, லாரி இன்னும் கியர் மாற்று. உண்மைதான் அண்ணா. பயப்பில் நம்மள்கிட்ட பொய் சொல்லிட்டான் போல. ஆமாம், வண்டி எடுக்கலை, 9 மணிக்கு தான் எடுக்கிறேன்ட்டு. சரி விடுங்க, அவனுக்கு வேலை இருக்கும். வண்டி ஓட்டுறப்ப பேசாமல் இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. அது சொன்னால் புரிஞ்சுக்கிற மனநிலை, வயசு பக்குவம் கிடையாது. இதில் பெருமை வேற, 27 வயசு ஆகுது. வெயில் இப்போ தான் கொஞ்சமாக எட்டி பார்க்குது. இது பாருங்க, பஸ் ஸ்டாப்பே காலியாக தான் இருக்குது. காலையில் யாரும் ரெடியாக இல்லை. 8:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நைட்டு வரீங்களா, லீவா? நம்மளுக்கு டூட்டி. நம்மளுக்கு நைட்டு இருக்குது. காலையில் தான் சட்டரை திறக்கணும். சட்டரை திறக்கிறதுக்கெல்லாம் போய்க்கணும். 7 மணி வரைக்கும் எவனும் வர போகிறதில்ல. அப்படியே வந்தாலும் 8 மணிக்கு மேலே தான் 4 பேர் வருவாங்க. இங்கே கடை தான் 4 பேர் விளங்காத. இங்கே 4 இல்லை அவங்களாம் ஃபோன் பண்ணுவாங்க. வாங்கலாம், இங்கே 4 பேர் கடை இருந்துச்சு கேட்டா அவனா ஒரு 4 பேர் செட்டு சேர்ந்து அப்படியே வருவாங்க. இது அனைத்து கட்சிங்கும் போது நம்மளும் அதில் ஒத்துழைச்சு. ஆமாம், கட்சிக்காகன்னு இல்லை, ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்து தானே ஆகணும். எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே கூட்டிட்டு பெட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டியது. முடிஞ்சா கம்பெனிக்காரனே லீவ் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்களும் ஜிஎஸ்டி தான். வரேன். சரி ஐயா, என்ன கழுவ செஞ்சு கட்டருமான கதையா? எப்பயும் போல அங்கிட்டு நீங்கள், இங்கிட்டு நான். என்ன பண்ணலாம்? காலையில் ஒரு என்ன காமெடி, பசங்க விளையாட்டு பசங்க வண்டியை ஓரமாக தண்ணி வச்சுட்டாங்க. அடியில், அதாவது தரைக்கு மேலே ஒரு பைப் லைன் போகுது. இங்கிட்டு செகூர், இங்கிட்டு பைப் லைனு, இடையில கேப்பில் போய் வண்டியை நிறுத்தி வச்சுட்டாங்க. நம்மளால் வண்டியை எடுக்க முடியல. அவ்வளோ மோசமான நிலைமை. நல்ல வேளை பைப்பை உடச்சிட்டோன்னு பயந்துட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. பைப்பு உடையலன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை தப்பிச்சாச்சு. நான் என்னென்ன பண்ணலாம்? லைவாக முடிச்சிடலாமா? எப்படி என்ன சொல்லுங்கள். உங்கள் பொண்ணான வார்த்தைகளால் எஸ்ஆர்னோ சொல்லுங்கள். ஒருத்தரையுமே காணோம். நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சகோதரரே. ஆமாம், நான் கண்டிப்பாக. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, 50 நிமிஷத்துக்கு.